ஆமா ஜாமி காலைல செலவு கைட்டு கைட்டு முறனா வச்சிரு போடா ஐயா எங்கடா காப்பாத்த போறா வேணா ஜாலியோ ஏண்டா பையா உன் பேர் என்னடா? ஏய் வாடா இங்கே வந்து விட்டே இங்கே கிரிரானா திருச்சி வச்சிருக்கீங்களா? ஒரே நிமிஷம் பாருங்க என்ன ஒரே ஏண்டா 2 லட்சம் ரூபாய் ஒரே தடவை உட்கார் போனா ஏண்டா நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்த கம்மியாட்டி கூட இந்த அடி அடிக்கல சும்மா இருக்கிறோம் ஐயா மகாராஜா ஒரு போட்டு போட்டு போட்டா போடுறோனா இல்ல சாமி வாரம் போய்
புது ஏய் மேல எடுத்து கோயிண்டா கோயிண்டா அவனுக்கு தாண்டா கோயிண்டா பொண்ணுடா வையா அடினா பண்ணி கறியா டேய் பண்ணி கட்டின நாயா டேய் வந்துக்கிறாரு அவர் எப்பேர் விட்ட ஆளு ஐயோ தீரத்தை பார்த்தே பிறகு அட கடவுளே அவருக்கு என்ன கொடுக்கணும் சுண்ட கஞ்சி சோறுடா சுண்ட கஞ்சி சோறுடா நான் எப்படி உதைத்தவன் என்று விளக்க முடியுமா? எனக்கு தெரியும். நானா வந்தவன் வீட்டுக்கு ஒப்பனை கேட்கணும் சுப்பிரமணியன். நானா வந்த அம்மா கிட்ட நான் வரல. எனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி எங்க அம்மா யார் தெரியுமா? யார் ஒன்னு ரெண்டு போர் வாங்கி கேட்டீங்களா? வாடா சட்டை தெரியுமா? ஒரு அடி 2 அடி மேல அடிக்கூடாது தம்பி. அடிச்சு அசல போச்சு, திட்டுனா வட்டி போச்சு. அதுக்குதான் பேர் எப்படி கடம்பட்டி ஒழிச்சிருவாங்க. ஆங்கன படத்தை வட்டி போட்டுங்க கட்டித்தானே நீ அந்த செட்டுக்கு ஆர்டர் பண்ணி சொன்னீங்க. மகாராஜா 8 லட்சம் கொடுத்து கட்டி வச்சு எடுத்து வந்தோம்டா. ஏய் மலை வளர்ச்சி அப்புறம் என்ன கேக்குறேன்? அங்க கடை வாங்கிக்கிறான் மகாராஜா. அப்புறம் வந்தான கலரில ஏறாத வந்து கேட்டு கொஞ்சம் ஈட்டு முடிடா. அவரே அவன் கலரில அவனே கட்டி உனி சேர்த்து கட்டி வச்சிருக்கோம் போறங்க. அதான் ஒக்கல 8 லட்சம் கொடுத்தல நீ என்ன சொல்றடா? பகரமா கேட்டாங்க. 2 லட்சம் கொடுத்தாடி நீ எவ்வளவு 2 லட்சம் கொடுத்தா? அது கேட்டாங்க. உனக்கு அது வேற இருக்குதாங்க? ஏய் அது ஒரு அடி ஏம்மா 2 லட்சம் கொடுத்தானா அடிக்கு. அங்க கடை வாங்கிக்கிறான். ஏம்மா வந்து நம்ம தாத்தா இருக்கறான். ஏய் ஓ ஓனார் போல் சத்தம் நான் எப்படி உதித்தவன் தெரியுமா? சொல்லுங்க. அத்த வத்தைக்கால் யார் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸுக்கு அதிகாரம் படிப்புல கம்மியாட்டி ஊங்கட்டிக்காரன்டா. அத்த வத்துக்களின் தலைவன் யார் தெரியுமா? தருமர் வாசல் காவகாரக்கூடிய கெட்டிக்காரன். என்ன வருதுன்னா அதை வந்து சொல்லணும். நீ எப்ப சாவ என் பங்காளி தலை கட்டணும் முன்னால உட்காந்துக்கிறாரு. அவன் விதி முடிஞ்சா எல்லாம் சாவடா. எப்படா சாவ ஒரு மூட்டை அடிச்சு ஒரு எதிர்பார்க்கறான். அந்த கவட்டை வேணும் உனக்கு. நான் சாராயம் கவட்டை பத்தி பேசினா நான் சாராயம் குடிக்க மாட்டேன். மறந்துடணும். குவாட்டர் மட்டும் தான் குடிப்பேன். அத்த வத்துக்களின் தலைவன் யார் தெரியுமா? யாரா? நீ கெட்டிக்காரன். அத்த வத்துக்களின் அமராவதி யாருடைய நாடு? யாருடைய நாடு? தெரியும். இருக்கிற வழி ஆளு கொஞ்சம் எடுத்துக்கிட்டானே. அத்தவதைகளின் தலைவன் அமராவதி அரசன் அரசன் தேவமானாகிய இந்திரன். இந்திரன்
சார் வர அன்னைக்கு மட்டும்தான் வேகம் அடிக்கிறாரு. ஏன்னு சார் எதே வர வேலை கொடுக்குறாரு. அடிக்க சொல்லி நெட்டு விடுறாரு. சார் கமல நீங்க நீங்க ஒன்னேரி காட்டி கேளுங்க. அடிக்க சொல்லி ஒன்னேரி ஐயா கண்டாவதி கரசன் யார்? தெரியாதுங்க. என்ன தெரியும்? வாயுதேவன். வாயுதேவன். சாமனாபுரி கரசன் யார்? அது தெரியுமா? யாரு? அவதான் ஊரு பிடிக்கிறவரு. யாரு? இது யம. அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிற. எப்படியா இருந்தாலும் அவன் பிடிக்க போறானு. கண்டிப்பா தெரியும். ஏய் ஓ யாதாவது கதிபன் யார் தெரியுமா? யாருங்க? ஆறு ஆளு. தெரியலங்க. அவன் தான் அக்கினி தேவன். ஓ அக்கினி தேவன். ஏய் அஷ்டமதிகளுக்கும் அமராவதி சாமனாபுரி சாமனாபுரி கந்தாவதி கந்தாவதி கேசாவதி இப்படி சொல்லக்கூடிய அஷ்டமதிகளின் ஐயா பேரு சலேந்திரபுரி. சலேந்திரபுரி. அமராபதி கரசன் இருக்கின்றானே தேவகிந்திரன். தேவேந்திரன் அவனுக்கும் கையிலாய பிரமனுக்கும் சண்டை 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 ஏற்படக்கூடிய யுத்தத்திலே சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்த வேர்வையாக்கினை வீசி எரித்தவுடனே தலத்திலே விழுந்தது. ஜலத்திலே விழுந்தது. தலத்திலே விழுந்தவுடனே இருக்கிறத்தோடு அப்படி ஆண் குழந்தையாக அசுர வேலையில உதித்தவுடனே மர்மனால் எடுக்கப்பட்டு பிரம்மதேவனால் பெயரிடப்பட்டு எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அறக்கடவுள் என்று சொல்லக்கூடிய எவனோ எனக்கு பழுந்து இவருக்கு பயந்து நடு நடுங்கி கிடு தாங்கி கால் நடுங்கி கால் நடுங்கி அடுத்தது கை நடுங்கி நடுங்கி அதோட அந்த போகுது உதவி வந்துடும். ஓட்டமாக இவனுக்கு பழுந்து தாமரை எல்லாம் நடுங்கும்படியான வீர தீர பராக்கிரத்தோடு பதத்தை பெற்றவன் வரம் 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 பிரம்மதேவன் எப்படி பெயர் கொடுத்தான்? தலத்திலே உதிக்கப்பட்டவன் அவர் பேர் தான் ஜல இந்திரன். பாத்துக்கடா கைதிக்கு இந்த கைதா கைதா அப்படி எனக்கு பேர் நாமத்தை கூட்டி அசுரர்களின் ஆசிரியர் யார் தெரியுமா? அசுரர் குரு குரு சொல்லுங்க. அவதான் சுக்கர் ஆச்சாரியா. சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு குரு யார் தெரியுமா? அவர்தான் வசிஷ்ட பகவான். பகவான் பகவான் என்னடா பகவான் பகவான் என்ன பகவான் கேளுங்க. அப்படி சுக்கிர பகவான் இடத்திலே சலேந்திராபுரி பட்டணம் நின்று மழையினால் உருவாக்கப்பட்ட இந்த நாடு. இந்த நாட்டிலே நான் தேவன பூந்தோட்டம் உண்டு செய்திருக்கின்றேன். இப்பேற்பட்ட வீர தீர பராக்கிரத்தோடு நான் யார்? அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து இந்த தேவர்களை எல்லாம் அதான் முதல் எதிர்க்க முடியாது என்று
காலநேமி என்று சொல்லக்கூடிய அரக்கன் அரக்கன். தான் என்ற கர்வத்தோடு இருந்தான். ஆஹா. அவனோடு யுத்தம் செய்து ஆமா. யுத்தம் செய்து செய்து. அவன் மகளாக விளங்கி வரக்கூடிய ஆஹா. பிருந்தாவை நான் மனம் செய்திருக்கின்றேன். ஓ. பிருந்தாவ மனம் 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 முடிச்சிருக்கிறார். காதல். காதல லவ் லவ் காதல். லவ் பண்ணனா இருக்காது. ஏய் இப்பேற்பட்ட பட்டணத்திலே உள்ள என்னை அரக்கன் உத்தரவிட்டு அமர்ந்திருந்தான். அப்போது பார்த்து என் கரத்திலே இருக்கும் அது எதுக்கு மாடா ஏஞ்சி வாடா ஏஞ்சி வாடா ஏன் மச்சான்? ஓ மச்சான் என்ன மச்சான்? ஏஞ்சி புசி ஏய், அப்படி இருக்கின்ற போது யாதவனாகிய கண்ணன் இந்திரனுக்கு பிறந்து என்னோடு அமராகிய யுத்தத்திற்கு வந்தான். என்னை எதிர்க்க முடியாமல் எனக்கு சிறியவனாகி சென்று விட்டான். சென்ற கண்ணனை விடலாமா? இந்த இனத்திலே தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். மனைவியாக வரக்கூடிய பிருந்தாவதி நான் அழைத்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள். பிருந்தாவதி